ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே டேஸ்டான ஈஸியான இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து கழுவி நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க, தண்ணியே இல்லாமல். இதில் உள்ள காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருள். உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சாலே போதுமானது தான். இப்போ ஊறுகாய் தாளிச்சிடலாம். அதுக்கு பேன் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சென்டரில் கீறி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை மிளகாய் நல்லா வெந்து பச்சை வாசனையெல்லாம் போகணும். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயம் கடுகு பொடியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பச்சை வடையெல்லாம் போய் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை மிளகாய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம்.
எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.